பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் என்பதாக. எருசலேமிலிருந்து எரிகோ, ஜெருசலேம் டு ஜெரிகோ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நமது ஊர்களில் சில பேருந்துகள் குறிப்பிட்ட ஊர்களின் வழியாக போகும் என்று எழுதியிருப்பார்கள். சில பேருந்துகள் பாயிண்ட் டு பாயிண்ட் என்று எழுதியிருப்பார்கள், அதாவது எங்கும் நிற்காமல் நேராக செல்லும் என்று எழுதியிருப்பார்கள். அதுபோல ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு நேரடியாக செல்லுகிறான். இவன் தேவனுடைய சபையின் ஐக்கியத்திலிருந்து விலகிச் சென்றவன். எதற்காக எரிகோவிற்கு இவ்வளவு வேகமாக கடந்து செல்லுகிறான் என்று தெரியவில்லை. எருசலேம் என்பது தேவனுடைய சபை, எரிகோ என்பது சபிக்கப்பட்ட உலகம். அவன் கடந்து செல்லுகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான், அதாவது பிசாசின் கையில் அகப்பட்டான். சபையின் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளாமல் உலக கவலையால் இருப்பவர்களுக்கு நேரிடும் காரியம், அவர்கள் பிசாசின் கையில் சிக்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். அந்த மனுஷனை பிடித்த கள்ளர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். ஒரு விசுவாசியை பிசாசு பிடித்தால் அவர்களுடைய ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அவன் கழட்டி விடுவான். அடுத்ததாக அந்த கள்ளர்கள் செய்த காரியம், அந்த மனுஷனை காயப்படுத்தினார்கள். பிசாசு ஒரு விசுவாசியின் ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை கழற்றினால் அவர்களுக்கு வியாதிகளை கொண்டு வந்து அலைக்கழிப்பான். கடைசியில் கள்ளர்கள் அந்த மனுஷனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். பிசாசும் ஒரு மனிதனை பிடித்தால் அவர்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விடுவான். ஆகையால் தான் ஒவ்வொருவரும் சபை என்னும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில அற்ப காரணங்களை சொல்லி சபை ஐக்கியத்தை விடுகிறவர்களாய் ஒரு நாளும் காணப்படலாகாது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மீண்டும் புதுப்பிக்க முடியுமா என்று கேட்டால் ஆம், அவர்கள் மீண்டும் இப்பொழுது புதுப்பிக்கப்பட முடியும். காரணம், எரிகோவுக்கு கடந்து சென்ற மனுஷன் குற்றுயிராய் கிடந்தான். அவனுக்குள் இன்னும் கொஞ்சம் ஜீவன் இருந்தது. அப்பொழுது நல்ல சமாரியனாகிய இயேசு அவனை பார்த்து மனதுருகி எண்ணெய் பூசி மீண்டும் புதுப்பித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது எருசலேம் என்னும் சபையின் ஐக்கியத்தை விட்டு எரிகோ என்னும் சபிக்கப்பட்ட பூமிக்கு நேராக கடந்து சென்றதன் விளைவாக நான் குற்றுயிராக விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நல்ல சமாரியனாக இயேசு மனதுருகி மீண்டும் உங்களுக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை உடுத்த விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். சபை என்னும் ஐக்கியத்திலிருந்து விலகி பல வாரங்கள் மாதங்கள் ஆனாலும் மீண்டும் சபைக்கு நேராக வந்து விடுங்கள். நல்ல சமாரியனாகிய இயேசு உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி தூரம் சென்று விடாதபடிக்கு உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். நல்ல சபை என்னும் ஐக்கியத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் காணப்படட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. தடைகளை நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.